விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் வட்டம் அழகாவூர் கிராமத்தில் எலுமிச்சைக்கு நம்ம பூவாஸ்திரா கொடுத்துருக்கோம். இந்த எலுமிச்சைக்கு வந்து பூவாஸ்திரா கொடுக்காது பூவே இல்லை, காய்ப்பும் இல்லை, செடி அப்படியே ஒரு மாதிரி மிரண்டு போயிருந்துச்சு. அப்போ வந்து விவசாயிக்கிட்ட நாங்கள் சொல்லும்போது அவங்க என்ன இதில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் பேசினாங்க. ஒரு மரத்துக்கு 100 கிராம் கொடுக்குன்னு சொன்னோம். கொடுத்த விளைவு என்னென்னா 45 நாளில் பூ பூத்து நல்லா காய் காய்ச்சிது. காய் காய்ச்சது காயின் தன்மைகளை பார்த்திங்கன்னா இங்கே அழகாக தெரியும். காய் வந்து நல்லா பருவட்டாக இருக்குது. முந்தி பூ பூத்து காய் காய்க்காமே இருந்தது. இப்போ நல்லா பூ பூத்து காய்கள் நல்லா பருவட்டாக இருக்குது. காய்களின் தன்மை சாறு வந்து நல்லா இருக்குது. காயும் பளபளப்பாக இருக்குது. இது வந்து நம்ம பாலாஜி வெரைட்டின்னு சொல்கிறாங்க. எலுமிச்சம்பழம் நாடு தான். ஆனால் பழம் வந்து இன்றைக்கி இந்த வெயில் காலத்தில் வந்து நல்லா அமோகமாக இருக்குது. விளைச்சல் வந்து நல்லா இருக்குது. அடுத்து உங்களுக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த எலுமிச்சை லெமன் ஜூஸு இந்த இதுகளுக்கெல்லாம் நிறைய மார்க்கெட் இருக்கிறதுனால நல்ல விளைச்சலுக்கு போகுது. இப்போ கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே தான் கிலோ போய்கிட்டு இருக்குது. அநேகமாக இந்த வருஷம் 150 வரைக்கும் விற்கும்னு எதிர்பார்க்குறாங்க. நல்ல ஒரு மகசூலாக இருக்குது. பெரும்பாலும் வந்து எந்த உரம் போட்டாலும் நீங்கள் அடியில் உரம் பூவாஸ்திரா பயன்படுத்தணும். இந்தியாங்கிற கம்பெனியில் எம்ஐ லைஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் மூலமாக வர்ற பூவாஸ்திரா வந்து நீங்கள் பயன்படுத்துறதுனால இவ்வளவு ஒரு நல்ல வருமானம். அடுத்து வந்து இலைகள் தலைகள் நல்ல பச்சை பசியார்னு இருக்குது. இலைகள் பசுமையாக இருந்தால் தான் விளைச்சல் நல்லாயிருக்கும், காய்கள் நல்லாயிருக்கும். இந்த பசுமையான இலைகள் வந்து இல்லைனாலே நமக்கு விளைச்சல் கம்மியாகும். இலைகள் எப்போயும் நம்ம பசுமையாக வச்சுருக்கணும். காய்களும் அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பக்குவமான நிலைமைக்கு வரும். எலுமிச்சம்பழம் வந்து இன்றைக்கி வந்து எல்லா வித வெயில் காலத்துங்களில் ஜூஸு பழங்கள் எல்லாத்துக்குமே எலுமிச்சை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைம் ஜூஸை அப்படின்னு சொல்லி கம்பெனி மூலமாக லைம் ஜூஸ் எடுத்துக்கிறாங்க. அதனால் நல்ல வருமானம் இருக்குது. விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் சொல்கிறோம். நன்றி.